வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 11.19 என்ன அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Two vibrating turning fork produces waves whose equation is given by y1 is equal to 5 sin 240 pi t and y2 is equal to 4 sin 244 pi t. Compute the number of beats per second. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற y1 அண்ட் y2ஓட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது yக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a sin 2 pi f1 into t, இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா கூட இந்த வேல்யூவை அப்படியே ஜஸ்ட் என்ன செய்யுங்க, கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த yயையும் இந்த y1ஐயும் நம்ம சம்மில் எதை y1 எடுத்துருக்கோமோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன செய்வோம், கம்பேர் பண்ணுவோம். ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் பாருங்கள் 2 pi f1t இருக்க வேண்டிய இடத்துல 240 pi tன்னு இருக்குது. ஸோ டீயை விட்டுருங்க. அப்போ 2 pi f1ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா 240 பைக்கு ஈக்குவல். இந்த இடத்து எழுதியிருக்கிறாங்க. இப்போவுமே இதில் நம்ம பையையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 2f1 வந்து எதுக்கு ஈக்குவல், 240க்கு ஈக்குவல். 2f1 240க்கு ஈக்குவல். 2 அடுத்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா f1ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். இதே மாதிரி y2வையும் yயையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 244 பை எதுக்கு ஈக்குவல், 2 pi f2க்கு ஈக்குவல். ஸோ 244 பை வந்து 2 pi f2க்கு ஈக்குவல். பையையும் கேன்சல் பண்ணிடுவோம். 2f2 வந்து 244க்கு ஈக்குவல். 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 122 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். இப்போ f1 f2ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு. நம்பர் ஆஃப் பீட்ஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் f1 மைனஸ் f2. ஸோ 120லேருந்து 122 சப்ட்ராக்ட் பண்ணுவோம், -2 கிடைக்கும். மாடுலஸில் இருக்கிறதுனால அது +2ஆக மாறிடும். ஸோ மாடுலஸுக்குள்ளே ப்ளஸில் வேல்யூ இருந்தாலும் சரி தான், மைனஸில் வேல்யூ இருந்தாலும் சரி தான், ப்ளஸில் தான் அந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும். ஸோ இட் பிகேம் 2 beats per second. That is the answer. That's all. Thank you.